நம்ம மகேந்திர சிங் தோனி இந்தியாவுக்காக 22 வருஷம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. தோனிக்கு இப்போ 45 வயசுங்க. இந்தியா மேட்ச்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு தோனி. ஆனா இப்போ நம்ம சிஎஸ்கேவுக்காக விளையாடுறாரு. இதுதான் தோனியோட கடைசி ஐபிஎல் சீசனு. இந்த சீசன்ல தோனி நம்ம சிஎஸ்கேவுக்கு கப்பு வாங்கி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தோனி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 22 வருஷமா கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. 22 வருஷம் வரைக்கும் இந்த முடிவை எடுத்ததே இல்லை. ஆனா இப்போ சிஎஸ்கே டீமுக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் தோனி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்னன்னா, நம்ம சிஎஸ்கே டீம்ல தோனி 7வது இல்லை 8வது பேட்ஸ்மேனா தான் கிரிக்கெட் விளையாடுவார். தோனி மாதிரி நல்லா அதிரடியா 6, 4 அடிக்கிற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பேட் வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாவது இருக்கும். ஆனா தோனிக்கு இப்போ 45 வயசு ஆயிருச்சு. ஷோல்டர் பெயின், அவ்வளோ பெரிய பேட்டை தூக்கி அடிக்கணும். இப்போ தோனி 1.5 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் பேட் வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காரு. பேட் வெயிட்டை கம்மி பண்ணாரு. ஆனா அவர் அடிக்கிற பால் வந்து 6, 4 போறது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா பேட் வெயிட் அதிகமா இருந்தா தான் பால் வந்து நல்லா லாங் போகும். இப்போ பேட் வெயிட் கம்மி பண்ணிட்டாருன்னா அந்த பால் 6, 4 போறதுக்கு கொஞ்சம் லோ டிஸ்டன்ஸ்ல தான் பால்லாம் போகும். அப்ப தோனி என்ன பண்ணணும், அவர் வந்து ஓங்குறாரு பாத்தீங்களா கையை, அந்த ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணணும். அப்பதான் 6, 4 நல்லா ஹைட்டா போகும். இப்போ தோனி இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ ருத்ராஜ் கைக்வாட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த டைம் சிஎஸ்கேவுக்காக தோனி இந்த கப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐபிஎல்ல பார்க்கலாம்.